படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. ஓகே, அதே மாதிரி இந்த படம் ஏன் கோட் ஆஃப் கோலிவுட் அப்படின்றாங்க இந்த படத்தை? கோட்னா அதில் அவர் நடிப்பு தான், சினிமானாலே அவர் தான் சினிமா. அப்படியே கமல் சார் விஷ் பண்ணியிருக்குண்ணா. ஹாப்பி பர்த்டே சார். பழைய ஒரு ஆக்டிங்கு வேற level. ஆனா டிஜிட்டல் முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது? எஃபர்ட் எல்லாம் பக்காவா இருக்கு எஃபர்ட். அந்த படம் அப்போ தியேட்டர்ல பாத்தீங்களா? இல்ல அப்போ வந்து சின்ன வயசுல பார்த்ததுங்க, எனக்கு 13 வயசு அப்போ. இப்போ பாக்குறப்ப நல்லா இருக்கு, பிரமிச்சு பாத்தீங்களா படம்? அருமையா இருக்கு. அதே மூவி தான், அதே இதெல்லாம் இருக்கு. ஆனா எஃபர்ட் நல்லா இருக்கு. கமல் சாருக்கு அப்படியே விஷ் பண்ணியிருக்கீங்க சார். ஹாப்பி பர்த்டே ஃபார் கமல் சார். தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்களா? எப்படி இருந்தாரு கமல் சார்? எப்படி பண்ணியிருந்தாரு சார்? நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணியிருந்தாருங்களா? இந்த படம் அப்போ வர தியேட்டர்ல பாத்தீங்களா? இது இல்லைங்க, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இப்போ பார்க்கும்போது எப்படிங்க இருக்குது அந்த பழைய அனுபவத்துல பார்க்கும்போது? இல்லை நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இளையராஜாவுடைய பாடல்கள்லாம், பாடல் மியூசிக் நல்லா இருக்கு. பாடல் சரி, அப்படியே கமல் சார் விஷ் பண்ணியிருக்கா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேங்க. கமல் ஃபேனு, அதை பார்க்குறது புதுசு இல்லை, இது ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நம்ம இது தேட்டரில் போக ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்லா டிஜிட்டலில் பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே, கமல் சார் எப்படி பண்ணியிருந்தாரு ப்ரோ? கமல் சார் பற்றி சொல்லுவாங்க, இதெல்லாம் புதுசாக கமல் சார் பற்றி பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசிக். அது இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எப்பயுமே இது என்னது லைஃப் லாங் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி படம் தான். அடுத்து கமல் சார் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னு எந்த படம் பண்ணலாம்? பெருமாடி பண்ணலாம், ஹேராம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய. தேவர் மகன் பண்ணலாம். என்ன ப்ரோ? முக்கியமாக தேவர் மகன் பண்ணலாம், தேவர் மகன் பண்ணலாம். இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ இந்த படம்? எனக்கு ரொம்ப ஆல்ரெடி ஒரு 10-15 டைம் பக்கமாக டிவியில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் தேட்டரில் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கமலோட எஃபெக்ட்டும் சரி, கமலோட ஆக்டிங்கும் சரி, அவரோட எப்படி சொல்கிறது, அழுகுற சீன் கூட வந்து ஒரு மனசுலேயே டச் ஆகிற மாதிரி ரொம்ப. இளையராஜா ஐயாவோட பாடல்கள் எப்படி? அதெல்லாம் அது தனி ரகம், அது வேற ட்ராக். அது வேற எல்லாமே ஒரு பெரிய கம்போ மாதிரி. சரண்யா மேடம் நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், டிவிலே 15 டைம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், நல்ல எஃபெக்டோட நல்லா இருந்தது. அப்பவே மணிரத்னம் சார் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா செதுக்கிட்டு இருப்பாருங்களா? சரியா இருந்தது, செம்ம படமா இருந்தது. ஓகே, அதான் ஒரு நிமிஷம் கூட அது ஆல்ரெடி பார்த்த சீன் தான், அடுத்த சீன் வரப்போகுது அப்படின்னு தெரியப்பட்டிருந்தாலும் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியல, புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மற்ற எல்லாமே சூப்பர். முக்கியமாக கமல் சரியான படம். எப்படி இருந்தது ப்ரோ படம்? எப்பவுமே சூப்பராங்க. 10 டைம் 15 டைம் பார்த்துருப்பேன். இருந்தாலும் தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, அதனால வந்துட்டு. இந்த படம் அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் யாருக்காக ப்ரோ வந்திருந்தீங்க இந்த படம்? எனக்கு 3 பேரும் பிடிக்கும், கமல், இளையராஜா, மணிரத்னம், பிஜி ஸ்ரீராம், கேமரா எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஓகே, கமல் சாரோட அந்த ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருந்துச்சு இந்த படத்துல? அவர் வியப்பாக இருக்கும், அவர் எப்படி இப்படிலாம் பண்ணுறாரு. ஒரு மாதிரி கண்ணு தென்ன எத்தனை டைம் பார்க்குறேன், இப்போ கூட அளந்துட்டு கண்ணு கண்ணுல தண்ணி இருக்கு. ஓகே, இளையராஜா ஐயாவுடைய பாடல்லாம் எப்படி இருந்தது bro? தென் பாண்டிச்சேரி தான் மெயினாக வந்து அந்த பாட்டு கோசம். அந்த பாட்டு வசனம் தான். அதுவும் இந்த படம் வந்து இப்போ ரீ ரிலீஸ்ல பார்க்கும்போது எடிட்டிங் வெர்ஷன் எப்படிலாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்களா? அதே மாதிரி 4 கேமரா நல்லா கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்குது. கிளாரிட்டில சூப்பரா இருக்கு. theatre வேற vibe கமல் நல்லா சார் படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்னா எந்த படம் bro பண்ணலாம்? யாருக்குன்னா குருதி புனல் பண்ணலாம் ப்ரோ. குருதி புனல். ஹாப்பி பர்த்டே கமல் சார். அடுத்த அளவுக்கு வயசுல உங்களுக்கு செம்ம சொல்லி. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ரீ ரிலீஸ் நல்லா இருந்தது. ஓகே, என்ன படங்க? கமல் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்தது. நல்லா ரீ ரிலீஸ் பார்க்கணும்னு தான் வந்தோம், நல்லா இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம், அதனால தான் ஃபர்ஸ்ட் டே வந்தோம். இளையராஜா சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்க? ஆஸ் யூஷுவல் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா சாங்ஸும் நல்லா இருந்ததுங்க. ஹாப்பி பர்த்டே கமல் சார். சூப்பர். ஓ, எப்படி இருந்துச்சு? சூப்பர் சொல்லிடு சார், சூப்பர். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருந்துச்சு இந்த படம். சீரியஸ்லி வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. கமல் சார் வந்து பார்த்தோன்னா நடிக்கல, வாழ்ந்துருக்கிறாரு, வேலு நாயக்கராகவே வாழ்ந்துருக்கிறாரு இந்த படத்துல. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தோன்னா இது மணி சாரோடைய 100% மணி சாரோட கிராஃப்ட் இது. அந்த கிராஃப்டை வந்து நீங்க அடுத்த ஒரு படம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, சீரியஸா. இதுக்கு மேல இந்த மாதிரி படம் வந்து மணிரத்னம் சாரே அவரோட கெரியர்ல நினைச்சாலும் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி சொல்றேன். படம் என்ன மாதிரி செதுக்கியிருக்காங்க. இப்பதான் எனக்கு தெரியுது இந்த படம் வந்து ஏன் வந்து கோட் ஆஃப் கோலிவுட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. காட்ஃபாதரோடைய அந்த ஒரு ஸ்டோரியில எத்தனையோ படம் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் நாயகன் வந்து பார்த்தோன்னா அதுதான் உண்மையான காட்ஃபாதரோடைய ரெஃபரன்ஸ் அப்படின்றதுல இந்த படம் அடிச்சிக்க முடியாதுங்க, சீரியஸ்லி. என்ன ப்ரோ பிடிச்ச சீன்? அந்த பொண்ணு கூட பேசுற அந்த கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அதாவது அவங்க பொண்ணு வந்து திரும்ப வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவர் ஒன்று பார்ப்பாரு, அதுவா இருக்கட்டும். இன்னொன்று அந்த ஹீரோயினியை வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் ஏரியாவில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் சீன் இப்படி பேசிட்டு இருக்க போது வந்து பார்த்தோன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து பார்த்தோன்னா
யோசிச்சது எப்படின்னு கூட தெரியாது. ஒரு மாதிரி வந்து ஒரு அட்டென்ஸ்டுக்கான ஒரு லவ் அப்படின்னுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. அவரு கண்ணிலேயே அவர் வந்து பேசுறாரு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை கமல் சார்லாம். எவர் கிரீன் சாங்ஸ் ப்ரோ. நான்லாம் அந்த சாங்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இளையராஜா இஸ் என்னைக்குமே இளையராஜா வந்து இளையராஜா தான். அவருடைய இடத்த வந்து இந்த அளவுக்கு பிடிக்கிறது வந்து பார்த்தோன்னா எந்த மியூசிக் டைரக்டரால வருமா அப்படின்னு தெரியாது. ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இளையராஜா சார் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் சூப்பர் கிளாசிக் ஒன் அப்படின்றதுல ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. இது அவருடைய லைஃப் டைம் கெரியர் பெஸ்டான ஒரு சாங்ஸ் தான் இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே. அதுலேயும் எனக்கு பிடிச்ச சாங் வந்து பார்த்தோன்னா நிலா அது வானத்து மேலே சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் ஃபேவரட் தென்பாண்டி சீமையில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வேலு நாயக்கர்ன்ற மாதிரி ஒரு சீன் பை சீன் காட்டுவாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேம் போதும் இந்த படத்தில். ப்ரோ எனக்கு வந்து பார்த்தோன்னா குருதி புனல் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பண்ண ரீலீஸ்னாலும் பரவாயில்ல, ஆளவந்தான் பண்ணலாம். இன்னொன்று வந்து மகாநதி, அப்புறம் சகலகலா வல்லவன், வசூல்ராஜ் எம்பிபிஎஸ், பஞ்சதந்திரம், இன்னும் நிறையா இன்னும் போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு எந்த படம் பண்ணாலும் அன்பே சிவம் படம் மட்டும் தயவு செய்து முடிஞ்சால் அந்த படத்தை மட்டும் ரீரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட 10க்கு என்ன ரேட்டிங் அப்படின்னா 10க்கு 2000 1000 1000 1000. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கோலிவுட் காட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் சாரி அது வேறு சொல்லக்கூடாதா, உலகநாயகன் அதுவும் சொல்லக்கூடாதா, விண்வெளி நாயகன் கமல் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து கேங்ஸ்டர் படம் தான் இந்த நாயகன் படம் தான். ஏன்னா இந்த படம் பேஸ் பண்ணி தான் நிறையா படங்கள் வந்திருக்குது. ஏன்னா இதுதான் அந்த விதை நான் போட்டது அந்த மாதிரி. மணிரத்னா வந்து அப்பயே வந்து வேற லெவலில் எடுத்திருப்பார். காட்ஃபாதர் வந்து தான் அந்த அதை மையமாக வச்சு தான் பண்ணலான்னு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. அப்படி தான் நினச்சாங்க. அவரோட ஷெடியூல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கு வேறெல்லாம் கேரக்டர்லாம் மாறி 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 அப்புறம் கமல்கிட்ட வந்துச்சு. அப்புறம் கமல் வந்து அந்த ஒரு 4-5 ரோல் பண்ணியிருப்பார் படம் ஃபுல்லாகவே. அதுதான் ஹைலைட்டான இது. எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கான உடம்பு இருக்கும், நாடக பாவனை எல்லாமே மாற்றிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து படம்னா அந்த படம் கண்டிப்பாக. எல்லாருமே வந்து பார்த்தா கோட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இதில் சொல்லி வச்சுருப்பாங்க. அவர் நடிப்பாகட்டும், எல்லாரும் நடித்த அந்த வேல் நாயகராக நடிக்கிறப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு. அது ஒரு மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம இதில் இந்த பிசி ஸ்ரீராம்லாம் கேமரா ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு இலை ஆடுறத கூட அந்த செத்து போன சீன் ஒன்று இருக்கும். அந்த செத்து போன சீனில் அந்த இலை ஆடுறது கூட நமக்கு வந்து ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும், லைவ்லியே இருக்கும் ஒரு மாதிரி. அதனால் எனக்கு நான் கேமரா இதாக இருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஆங்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து கல்ட்டு கிளாசிக். இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு இளையராஜா சார். அவரு வேற லெவல் பண்ணிட்டார். இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ தான், எல்லாருமே கோட்டு தான். நம்ம டேரக்டரு, மியூசிக் டைரக்டரு, ஹீரோ, அதில் நடித்த அந்த காமெடி ஆக்டரு, அந்த பொண்ணு எல்லாருமே இந்த படத்தில் வந்து பெஸ்ட் கேரக்டர். கரெக்டாக வந்து 38 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது அதோட ஃபீல் எப்படி இருந்தது? இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல தட்டில் உட்காந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மொக்க தட்டில் போய் உட்காந்து பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல தேட்டரில் உட்காந்து சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும்னா இந்த படம் கண்டிப்பாக போய் பார்த்தலாம். நடிப்புலாம் கற்றுக்கணும்னா இந்த படத்தையும் பார்த்தா நிறையா கற்றுக்கலாம். ஐ மீன் நம்ம விஸ்காம் நான் படித்தேன், அப்போ வந்து எங்களுக்கு கிளாஸாகவே எடுப்பாங்க. இந்த படத்தை வச்சு தான் எடுப்பாங்க. தனி ஒருவனு இந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அதனால் வேறு லெவல் படம். இது வந்து இத்தனை நாள் கழித்து ரீரிலீஸ் ஆகிறதுனால இதுக்கு ரேட்டிங்லாம் அடக்க மாட்டோம். படம் சூப்பர் படம். எனக்கு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் வந்தால் பரவாயில்ல பாரு. அப்புறம் அன்பே சிவம், எனக்கு அன்பே சிவம் ரொம்ப பிடிக்கும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆண்டவர் கமலஹாசன். நல்ல படங்களை எடுங்க. விக்ரம் மாதிரி இன்னொரு கல்ட்டு கிளாசிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த படம் மாதிரி நாயகன் மாதிரி இன்னொரு கல்ட்டு கிளாஸ் கொடுத்தா கூட உட்காந்து நான் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முந்தைய படங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான். தேங்க்யூ. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண படத்தில் இந்த படமும் ஒன்று. ஸோ அந்த தென்பாண்டி சீமையில் சாங் சேர்க்கும்போது கண்ணு கலங்கும். எப்பவும் சரி அந்த சாங் லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த மியூசிக்கே போதும் அது கண் கலங்குற சீன். இந்த படத்தில் அன்ஃபர்கெட்டபிள் சீன்னா என்ன? அதான் அந்த கிளைமேக்ஸில் அந்த அவங்க பேரன் கேட்பான்,
அந்த சீன் பயங்கரமாக கண் கலங்குற மாதிரி இருக்கும். சூப்பராக எடுத்திருப்பாங்க, எல்லா சாங்குமே சூப்பராக இருந்தது. கமல் சாரோட அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அது ரியலாக இருக்கும். அப்போ எங்கே இருப்பார் கமல் சார், ஆனால் அந்த ஏஜ்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் ரியலாக வயசான மாதிரியே இருக்கும். அது எப்படி பண்ணியிருப்பாருன்னு மேக்கப் போட்டிருக்காரு, அது வேற அவார்டு வேற தந்திருக்காங்க. அது பயங்கரமாக நம்ம ரியலாக இருக்கும். அதுலயும் வந்து பார்த்தோம்னா இளையராஜா சார் அவரை பத்தி என்ன போட்டு இளையராஜா மியூசிக் அதில் எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். அந்த குத்துப்பாட்டும் சரி, மெலடி கிட்டும் சரி, அப்புறம் லவ் சாங்கும் சரி, எல்லாமே செம்மையாக கொடுத்துருப்பாங்க. மெயினாக தீம் மியூசிக் தான். அந்த மும்பை சிட்டி பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருக்கு? அதான் அது மும்பை சிட்டி பார்க்கும்போது ரியல் கேங்ஸ்டர், அந்த ஒரு டான் படம் எப்படி இருக்கும், இப்போ அதை இது பண்ணி தான் இப்போ கேஜிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான், அது ஒரு ரோல் மாடலாக வச்சு தான், இப்போ நாயகன் ரோல் மாடலாக வச்சு தான் கேஜிஎஃப் இது மாதிரி படங்களே வந்தது. அந்த கடலில் நிற்கிற சீன் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கேஜிஎஃப்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சரண்யா மேடம் நடிச்சிருப்பாங்க, அதான் அறிமுக படம் கூட இது. அவங்களும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சரண்யா மேம் இப்போ நிறைய காமெடி ரோல் நடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஹீரோயினாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கமல் சாரும் வந்து அதுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸ்ரீராமு சாரோடைய அந்த கேமரா ஒர்க்ல எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இப்போ 4K பிரிண்ட் சூப்பராக பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மணிரத்னம் சார் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கமல் சார் வச்சு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, அவங்க ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷனில் ஆள் பிடிச்சாங்க. ஜென்ரேஷன் மாற டேஸ்ட் மாறுது இல்லை, அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவர் செட் ஆக மாட்டார், அந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது செட் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஏ சர்டிஃபிகேட்லாம் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதான் ரெட் லைட் ஏரியா காமிக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெட் லைட் ஏரியா அதை பற்றி பேசினா அந்த பாட்டு ஒன்று வரும், ரெட் லைட் பாட்டு, அதனால ஏ சர்டிஃபிகேட். அடுத்த ரீலீஸ்னா குருதி புனல், வெற்றி விழா, கலைஞன், இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம். அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி படங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும். விஷ் ஹாப்பி பர்த்டே உலக நாயகன். அரசியல் தவிர்த்து ரசிகனே உங்களை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். என்று நீங்கள் நல்லா இருக்கணும், நல்ல படங்கள் கொடுக்கணும்.